வணக்கம். மேஷ ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மாதம் பிறக்கிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை இதுவரை இருந்த ஏற்ற இறக்கம் எல்லாம் சரியாகி நிலையான வருமானத்தை பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு சகாய ஸ்தானாதிபதியான புதனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் முயற்சிக்கும் காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். ஏழரை சனியில் விரயச் சனியின் ஆதிக்கம் தொடர்வதால் விரயங்கள் ஏற்படத்தான் செய்யும் என்றாலும் அவற்றை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது. இடம் பூமி வாங்கும் முயற்சி கைகூடும். உங்களுடைய வீட்டில் மங்கள ஓசை கேட்கும் சூழல் ஆரம்பமாகும். மேஷ ராசிக்கு சுக்கிரன் வருகிறார் என்றால் உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வருவது யோகம்தான். தன சப்தமாதிபதியானவர்கள் சுக்கிரன், வாழ்க்கை துணை, படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சி கைகூடும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நேரமும் இதுதான். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் பல நன்மைகளை உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார்கள். செவ்வாய் மீனராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டமும் இந்த மாதத்தில் இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். சேமிப்புகள் கரையலாம். ஒரு சிலருக்கு பிறரிடம் கைமாற்றாக வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் விரயங்களால் மன குழப்பம் உருவாகும். தொழில் கூட்டாளிகள் விலகலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்லிக் கொடுத்த தொகையால் பிரச்சனைகளும் வரும். புதிய வாகனங்கள் வாங்கியும் அதனால் சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன், 6க்கு அதிபதியான அவர் 12ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகம்தான். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப சில நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை மாதத்தின் பிற்பகுதியில் நடத்தி கொள்ளலாம். உடன்பிறப்பை பொறுத்தவரை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எது நடந்தாலும் உங்களுக்கு நல்லதாகத்தான் இருக்கும். குரு வீடாக இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாது. ஆனால் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். அங்காரகன் மற்றும் மந்தனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை செவ்வாய்க்காகவும் சனிக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய திருப்பங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் மாணவர்களாகவோ மாணவிகளாகவோ இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பில் அதிக அக்கறை தேவைப்படக்கூடிய நேரம். பெண்களாக இருந்தீர்கள் என்றால் பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்று இந்த பங்குனி மாதத்தை சொல்லலாம். ஆக மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை பல சவால்களை நீங்கள் சந்திக்க காத்திருக்க வேண்டும் என்பது தான் உண்மை. இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.